ஒரு பையன் டெபாசிட் வாங்கி கூட எதுக்கு கட்சி ஆரம்பித்தார்? கலைஞர் அவரை வெளிப்படுத்திக்கிறது. ஒரு போராளிக்கான இலக்கம் என்ன? அதான் திமுகவா? அதுவும் திமுக. ஆனா அதுவே திமுகவா? ஒரு மனிதனை யாராக இருந்தாலும் எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய கொள்கை என்ன? யாரா இருந்தாலும் அவர் ஏற்றுக்கொண்ட தலைமை யார்? அவரு தலைவராக ஏற்றுக்கொண்டார். அவருடைய சாதனைகள் என்ன? அவருக்கு கிடைத்த அங்கீகாரம், பாராட்டுகள் என்ன? அவர் சந்தித்த சவால்கள் என்ன? எந்த ஒரு மனிதனுக்கும் நீங்க இதை பிக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அவர் சந்தித்த சவால்கள் என்ன? ரொம்ப நெருக்கடியான நேரத்துல அவர் எப்படி உறுதியா இருக்கிறாரா, பக்தி அளிக்கிறாரா, அந்த வரலாற்று அவருடைய செயல்பாடு, இப்படி பல்வேறு அளவுகளை எடுத்துக்கணும். அப்போ இந்த இயக்கம் கிட்டத்தட்ட கலைஞர் 80 ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டை ஒரு அரண் போல காப்பாற்றி இருக்கிறார். நீங்க அவருடைய ஆட்சி இருக்குங்க, ஆட்சிக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி, எதிர்கட்சியா இருக்கும் போதும் சரி. ஏன் கலைஞர் அப்படி நிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னாக்கா, இந்த இடத்துல தயவுசெய்து நீங்க ஒரு அடிப்படை விளங்கிக் கொள்ள வேண்டும். ஏற்கனவே நான் கலைஞர் டிவியில பேசினதுதான் அது அந்த செய்தி. இந்த இயக்கத்தினுடைய அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, இப்ப பாத்தீங்கன்னா நிறைய பேர் அதிமுக மாதிரி திமுகவும் ஆயிடு வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்டாலின் படம் வச்சுக்கிறது, அவ்வளவுதான் மொத்த கொள்கை. அதான் என்னது என்ன தளபதி படம் வச்சுக்க, அந்த வெள்ள சட்டையில தான் வச்சுக்கிறது, அவ்வளவுதான் திமுகவா? அதான் திமுகவா? அதுவும் திமுக. ஆனா அதுவே திமுகவா? அதான் நான் கேட்கிறேன். அப்போ இந்த இயக்கம் எதுக்கு தொடங்கப்பட்டுச்சு? ஒரு செய்தியை எல்லாம் நம்மளுக்குன்றதுதான் நான் வெளிப்படையா சொன்னேன். திராவிட முன்னேற்ற கழகம் அதனுடைய சொந்த வலிமையிலே இந்த அரசியல் வெற்றியை பெற்றுவிடவில்லை. நமக்குள்ள பேசுறோம், அதனால சொல்றேன். என்னன்னா, இந்த மண்ணுல ஆரியத்துக்கு எதிராகவும் தேசியத்துக்கு எதிராகவும் இங்கே காலகாலமாக பரப்பப்பட்டு வந்திருக்கிற அந்த எதிர்ப்பு தன்மை தான் அங்கங்க மறைஞ்சு கிடைக்குது. ஆனா திமுக ஒருங்கிணைக்கவே இந்த தேர்தல் என்ன கிடைச்சது? வெற்றி கிடைச்சது. இவ்வளவு கூட்டணி இருந்தும் கூட 75 சீட் யாருக்கு போயிருக்கு? எதிரணிக்கு போயிருக்கு. ஒரு சீட்டு கூட ஒருத்தர் ஜெயிச்சிருக்க கூடாது. அது ஒரு பையன் டெபாசிட் வாங்கி கூட தமிழ்நாட்டுல 4 பிஜேபி ஜெயிச்சிருக்கான். எங்களை மாதிரி கருத்து சட்டக்காரங்க அப்படிதான் பார்ப்போம். ஆட்சி ஆகிட்டா நமக்கு ஏதாவது கிடைக்குமா? அது 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 ஒரு பக்கம் இருப்பாங்க. அவங்க ஆட்சி வரும்போதே வருவாங்க, ஆட்சி போகும்போதே போயிடுவாங்க. அவங்களை பற்றி நம்ம கருத்துல கொள்ள முடியாது. அப்ப இந்த இயக்கத்தினுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, கலைஞரை கேட்கிறாங்க இன்டர்வியூல, நீங்க யாரு, உங்களை என்ன சொல்லிக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப கலைஞர் சொல்றாரு, நான் ஒரு மானமிகு சுயமரியாதைக்காரன். கலைஞர் அவரை வெளிப்படுத்திக்கிறது, அவர் ஐடென்டிஃபை, அவருடைய விசிட்டிங் கார்டு அதான் கொடுக்குறாரு. அப்ப என்ன இந்த இயக்கம்னு பாத்தீங்கன்னா, இந்த திராவிடம் என்பது சுயமரியாதை என்கிற அடிப்படையில் அமைந்த ஒரு விஷயம். என்னது? சுயமரியாதைக்கு மேலதான் எல்லாமே. ஒரு கட்டடத்தினுடைய அடித்தளம் மாதிரி எது? சுயமரியாதை. ஒரு கட்டடம்னா 4 தூண் இருக்கும் இல்லைங்களா? அது மாதிரி பகுத்தறிவு ஒரு தூணு, மொழி ஒரு தூணு, இனம் ஒரு தூணு, சமூக நீதி ஒரு தூணு. இந்த 4 தூண்கள் எது மேல நிக்குது? சுயமரியாதை மேல நிக்குது. கலைஞரே இவ்வளவு காலம் கடந்து இவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறமும் நிக்கிறான்னு கேட்டீங்கன்னா, அவர் அடிப்படையில இருந்து நிக்கிறார். சுயமரியாதைக்காரன்னு சொல்லி அவர் அடிப்படையில நிக்கிறதுனாலதான் அவர் காலம் கடந்து நிக்கிறார். யாரு? கலைஞர். அப்ப இந்த இயக்கம் இந்த 4 நான் சொன்ன பாருங்க, மொழி, இனம், பகுத்தறிவு, சமூக நீதி. இன்னைக்கு நம்ம எனக்கு வச்சிருக்கிற பரீட்சை என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு எழுதக்கூடிய எக்ஸாம் என்னன்னா சமூக நீதி தான் இன்னைக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க. மொழியை பற்றியோ இனத்தை பற்றியோ எல்லாத்த பற்றியும் மொழிகளுக்காக பேசலாம். ஆனா எதுக்கு இந்த ஒரு கழுகு பறவை நான் உங்களுக்கு சொல்லிட்டு வரேன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இயக்கத்தினுடைய அடிப்படையை நம்ம உள்ள வாங்கிட்டாதான் நம்ம எங்க இருக்கிறோம்னு தெரியணும். ஒரு ஊருக்கு போற பாண்டிச்சேரிக்காரன் சொன்னா பாண்டிச்சேரியுடைய பிளானிங் தெரிஞ்சாதான் எந்த சந்தில இருந்து எந்த சந்துக்கு போகணுன்றது நமக்கு புரியும். எதுவுமே தெரியாத விட்டா திருப்பி பீச்சுக்கு போவான், இல்ல திருப்பி இதுக்கு போவாங்க. அது மாதிரி இந்த திராவிடம் என்கிற வரைபடம் இதுதான். இந்த சுயமரியாதை மேல இந்த 4 தூண்கள் இருக்கு. அந்த அதுல மொழி என்பது ஒரு கருவி. கலைஞர் அதை பயன்படுத்தினார், ஒரு ஆயுதமா பயன்படுத்தினார், மொழியை பயன்படுத்தினார். அதே மாதிரி பகுத்தறிவு என்பது ஒரு வழி. இது ரெண்டும். ஆனா கலைஞருடைய ஒரு பெரிய உழைப்பு, அவருக்கு நிறைய மார்க் கொடுக்கணும்னு சொன்னாங்க, அது சமூக நீதிக்கு தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா,
அவர் செய்த அத்தனை காரியங்களும் பாத்தீங்கன்னா சமூக நீதியை அடிப்படையாக கொண்டதாக இருக்கும். கலைஞருடைய எது வேணாலும் நீங்க எந்த சாதனை வேணாலும் எடுத்து பார்த்தீங்க. இப்போ நான் சொன்ன அடிப்படை இருக்கு இல்லைங்களா? அப்ப சமூக போராளி கலைஞர்கள் சமூக நீதியை பற்றி கொடுத்திருக்காங்க. அப்போ ஒரு சமூக போராளினா என்னன்னு கேட்டீங்கன்னா, முதல்ல சமூகம்னா என்ன, போராளினா என்னன்னு பார்த்துக்கணும். எல்லாம் போராளி நிறைய வந்துட்டாங்க. என்ன திடீர்னு போராளினா இட்லி சாப்பிடறவங்க ஒரு போராளி, சட்னி சாப்பிடறவங்க ஒரு போராளி, அதெல்லாம் போராட்டத்துல வந்துருச்சு. என்னடா போராட்டம் பண்ணா, தலைவர் எடுத்து வந்து அங்க சட்னி வச்சாருங்க, இங்க வந்து சாம்பார் ஊத்தினாருன்னா என்ன, அதெல்லாம் போராட்டம் ஆயிடுச்சு. ஆனால் ஒரு சமூகம் என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேதமற்ற, சம வாய்ப்பு உள்ள, சம உரிமை உள்ள சமூகமா இருந்தா அது சமூகம். சமூகம் சரியா இருந்தா அந்த போராளியே தேவைப்பட மாட்டான். சரியாகிற சமூகத்துக்கு எதுக்கு போராளி வேலை இல்லையா? பசிச்சாதானே சாப்பாடு தேவைப்படும் போது இல்லையா? அந்த வகையில சமூகம் சரியா இருந்தா போராளி தேவையில்லை. சரியில்லாத சமூகத்துக்கு ஒரு போராளி தேவை. கலைஞர் அது மாதிரி ஒரு போராளி. பல்வேறு போராளிகள் கூட ஒரு தலை சிறந்த போராளியாரு கலைஞர் அவர்கள். அப்போ ஒரு போராளிக்கான இலக்கணம் என்ன? அவனுடைய உறுதிப்பாடு, அவனுடைய செயல், அவனுடைய வழிமுறை, அவன் காட்டுகிற, அவன் ஏற்றுக்கொண்ட லட்சியத்துக்காக அவன் செய்யக்கூடிய தியாகம் ஒரு போராளிக்கு இலக்கணம். இந்த இட்லி சாப்பிடுறது, பொய் சொல்றது, பொறிக்கின்றது, இதெல்லாம் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப ஃபீல் பண்ணாரு நம்ம வீணா பண்ண. அதெல்லாம் வந்து காத்துல அடிக்கிற குப்பை மாதிரி நீங்க அதுக்கு பெருசாவே நினைக்கிறாங்க. இப்ப அதெல்லாம் எங்க போச்சுன்னு பாருங்க. எல்லாம் இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, சில பேர் சிறுவைக்காக குறைக்கிறான், வந்து ஏதாவது போய் சொல்லிட்டு எல்லாரும் திமுக வந்துட்டோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா பயனும் ஈழத்துக்கு அவனுக்குமே சம்பந்தம் இருக்காது. ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் ஈழத்தை பத்தி பேசுனீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் அவங்க வாழ்நாள் பெரும்பகுதி ஈழத்தோடு, நானா இருக்கட்டும், சக்திவேலா இருக்கட்டும், ஐயாவா இருக்கட்டும், வீணாவா, யாராவது இருக்கட்டும், நம்ம ஆட்கள் தான் இன்னைக்கு வரைக்கும் ஈழத்துக்கான பாத்தியதாரர்கள். பட்டா யாருக்கு? நமக்குதான். ஆனா திடீர்னு வந்தவங்க என்ன சொல்றான், அவன் என்னமோ ஈழத்துக்கு கைட்டி போட்டவங்க மாதிரியும், அவங்க அந்த இன்னமும் அந்த சாவி வச்சிருக்கிற மாதிரியும் நம்ம கிட்ட சொல்றான். லூசு பையங்க மாதிரி பேசுறானுங்க. நம்ம பேசுறோங்க, இந்த நிகழ்ச்சியில பேசுறோம், எப்படி பேசுறோம், அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி காவலத்துக்கு ஆடுறோம், கலைஞர் ஆடுறோம். கரெக்டா இந்த இயக்கத்துடைய அடிப்படையை சொல்றோம், கலைஞர் எப்படி இருக்கிறாரு எப்படின்னு படிப்படியா சொல்லிட்டு வரோம், ஒரு தத்துவத்தை சொல்றோம். அப்படிலாம் கிடையாது. நான் சில பேரை விட சொல்றது அறுவருப்பான்னு நினைக்கிறேன். நீ வந்தா எப்படா எல்லாத்தையும் தடுப்ப அப்படின்னு சொன்னா, நான் அப்படியே 8,500 பேர் போய் நின்றுடுவேன். யாரு அவரு? எங்க போய் நிற்ப? கோயம்பேடுல நிற்பியா, கோயம்புத்தூர்ல நிற்பியா? அந்த ஒரு நடிகை சொல்றதுக்கே வாய் திறக்க மாட்டேன். நீ வந்து 8,500 பேர் எங்க போய் நிற்ப? சும்மா இதெல்லாம் ஏமாத்துறதுன்னு வச்சுக்கலாம். இவங்க எல்லாம் வந்து குறைக்கிற நாயகன் மாதிரி அவங்களை ஏவி விடுறாங்க. என்ன ஒருத்தர் கேட்டாரு, என்னங்க எல்லாரையும் RSS கூலின்றீங்க, எல்லாரையும் கை கூலின்றீங்க, நாய்கன்னு சொல்றீங்கள, எல்லாரையும் ஏங்க அப்படி சொல்லி? அதான் நான் கேட்டேன், ஒரு ஓனர் 4 நாய் வளர்க்க தெரியுங்களான்னு கேட்டேன். ஒரு ஓனர் ஒரு நாய் தானே வளர்க்கிறான், அது மாதிரி நிறைய பேரை வளர்க்குறாங்க. அவர் இன்னொரு பேர் சொன்னாரு, மே 17 என்னன்னா, இவன் சில்லறை கைக்கூலி. யாரு? சீமான். அவர் சித்தாந்த கைக்கூலி. நீங்க நல்லா பாருங்க, இப்ப போய் இனிமேல் பாருங்க, அதுல என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ரகசியம் சொல்லி தர பாருங்க. இப்ப ஸ்டெர்லைட் ஆலையத்துல 13 பேரை சுட்டாங்க இல்லைங்களா? அதே மாதிரி தஞ்சாவூர்ல முள்ளிவாய்க்கால் குற்றத்தை இடிச்சாங்க. இது ரெண்டும் யார் ஆட்சியில் நடந்தது? அதிமுக ஆட்சியில் நடந்தது. சரிங்களா? ஆனா இன்னைக்கு அவங்க எப்படி பேசுறாங்கன்றது பாத்தீங்கன்னா நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்டெர்லைட் ஆலையில 13 பேரை சுட்டத காவல்துறை கண்டிப்பாங்க. யார கண்டிப்பாங்க? காவல்துறை கண்டிப்பாங்க. அதிமுக பேரோ எதுவுமே வராது. அதே மாதிரி முள்ளிவாய்க்கால் குற்றம், இவனெல்லாம் ஈழத்துக்காகவே வாழறவங்க. அந்த முள்ளிவாய்க்கால் குற்றத்துக்குள்ள வந்து பெரியார் படம் கூட வைக்க கூடாம பண்ணவங்க இவங்க. அந்த முள்ளிவாய்க்கால் குற்றத்தை என்ன பண்ணுங்க, எல்லாம் செத்து நல்லா வெட்டி கத்தி 5,000 இருந்து அவங்க அப்பன்ல இருந்து எல்லாம் என்ன பண்ணணும், போய் உயிரை விடணும்ல. என்ன சொல்றான், காவல்துறை கண்டிக்கிறது யாரு? நெடுமாற சொல்றாரு. யார கண்டிக்கிறாரு? காவல்துறை கண்டிக்கிறாரு. ஆனா திமுக ஆட்சியில வந்து பாத்தீங்கன்னு சொன்னா போலீஸ்காரங்களுக்கு எல்லாம் ஒரு நாள் லீவு கொடுத்துருக்காங்க. என்னது கொடுத்துருக்காங்க? அது யார பாராட்டுறீங்க? ஆட்சியை பாராட்டும், ஸ்டாலினை பாராட்டும் இல்லைங்களா? அது என்ன சொல்லுவாங்க, சைலேந்திர பாபு பாராட்டும்.
என்னமோ அவரு முடிவெடுக்கிற இடத்துல இருக்கிற மாதிரியும் இந்த மாலன் ஒரு லோனம் இருக்கான். அவன் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஊரடங்கு அறிவிச்சாங்கல்ல, எடப்பாடி லூஸ்தனமா அறிவிச்சாரு. என்ன திடீர்னு ஒரு 3 நாள் அறிவிச்சு கோயம்பேட்டுல பிரச்சனை. இந்த கொரோனா பரப்புனதுக்கே காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி கோஷ்டி தான். என்ன அவங்களுக்கு அறிவும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. இப்ப எப்படி நடக்குது பாருங்க ஆட்சி. இந்த கொரோனாவை எப்படி எதிர்கொள்றாங்க. 3வது அலை வரதுக்கு முன்னே இவங்க தயாரா இருக்கிறாங்க. அவங்க ஊசியை வேஸ்ட் பண்ணாங்க, தடுப்பூசி. இவங்க தடுப்பூசியை வேஸ்ட் பண்ணல. நிர்வாகம் சரியா இருக்கு. 24 மணி நேரம் திட்டமிட்டு பொறுப்புகளை பகிர்ந்து கொடுத்து பண்றாங்க. யாரு? திமுக ஆட்சியில. அவங்க அப்படி பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் தொடர்ந்து அவங்களுக்கு தேவை ஒரு கால், ஏதாவது ஒரு கால். எம்ஜிஆர் கால் இருந்தா எம்ஜிஆர் கால் விடுவாங்க, எம்ஜிஆர் கால் போயிட்டா ஜெயலலிதா காலில் விடுவாங்க. அவர்களுக்கு தேவை இந்த வழிபாட்டுக்கு ஒரு ஆள் வேணும். அவங்களை வச்சு கொள்ளடிக்கணும். அடுத்து கொஞ்ச நாள் சசிகலா காலில் விடுவாங்க. என்ன இப்ப மோடி காலில் விடுறாங்க. ஒரு இயக்கம் தனக்கான அடுத்த தலைமையை தயாரித்து தருகிறது. திமுக பாத்தீங்கன்னா பெரியார், அண்ணா, கலைஞர், அடுத்து இப்ப ஸ்டாலின் ஒரு தலைவனை தேடி தருகிறாங்க. ஆனா அதிமுக வழிமுறை பாத்தீங்கன்னா அடுத்த கால தேடுறாங்க. இந்த கால் போனா இன்னொரு கால் கூச்சமும் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது இந்த நாட்டு மீடியாவும் என்ன பண்ண மாட்டான், அதை பெருசா எழுத மாட்டான். இந்த மாதிரி சூழ்நிலையில தான் கலைஞர் என்கிற மனிதன் இந்த பொது வாழ்க்கையில எப்படி இந்த கட்சியை கொண்டு செலுத்தி என்ன யோசிச்சு பாருங்க. 14 ஆண்டு காலம் எதிர்கட்சியா இருந்து அந்த வீரியம் குறையாம ஒரு கட்சியை கொண்டு போகணும்னு சொன்னா எல்லாம் கொள்கை சிகரங்களா? அப்படி கிடையாது. யார் எல்லாரும் சராசரி மனிதர்கள். இவர்களை வைத்து இந்த இயக்கத்தை வந்து இவ்வளவு வெற்றிகரமா வந்து கொண்டு போனான்னு சொன்னா அவருக்கு வந்து புரிந்து கொண்ட ஒரு நிலைதான். அடிப்படையை புரிந்து கொண்டாரு, சமூகத்தை புரிந்து கொண்டாரு. என்ன போராட்டம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாரு. நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒரு கொள்கை, அதுக்கப்புறம் சமூகத்தினுடைய நிலையை பார்க்கணும். ஒரு போராளி என்பவன் எப்படி இருக்கணும். அந்த போராளிக்கு 2 வாய்ப்பு இருக்கு. எந்த போராளியா இருந்தாலும் இப்ப பிரபாகருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது, பெரியாருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. எப்படின்னு கேட்டீங்கன்னா பிரபாகரன் வந்து அவர் எடுத்த வழிமுறை ஆயுதம். இங்க ஜனநாயகம். 2 வழிதான். ஒரு போராளிக்கு 2 வழிதான். ஒன்று ஜனநாயகத்தை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும், இல்லை என்று சொன்னால் அவன் ஆயுதத்தை ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். இல்லைங்களா? அந்த ஆயுதத்தை அரசியல் வழி நடத்த வேண்டும். அந்த அரசியல் வழி நடத்த சொன்னா அந்த ஆயுதம் எங்கேயாவது சீக்கிரமா வீணா போயிடும். இன்னைக்கு அந்த இயக்கம் வந்து தமிழ்நாட்டில் வேறு கொள்ளவும் இவ்வளவு வீரியம் கொள்ளவும் வந்து திராவிட முன்னேற்ற காரணம், குறிப்பா கலைஞர் காரணம். எம்ஜிஆர்லாம் இது மாதிரி கேட்ட 4 கோடி கொடுத்தாரு, 3 கோடி கொடுத்தாரு. அவர் பணம் எடுக்கிற அதுக்கு ஒரு தொகையை கொடுத்தாரு தவிர, ஆனா தொண்டர்களை கொடுத்தது திராவிட முன்னேற்ற தான். எம்ஜிஆர் 4 கோடி கொடுத்துக்கலாம். ஆனா உயிரை கொடுத்த வேலை செய்யக்கூடிய தொண்டர்களை கொடுத்தது யாரு? திராவிட முன்னேற்ற கழகம். இவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு வரலாறு உண்டு. அவர் சீமானா யார் எவருன்னே தெரியாம நான் கேட்டேன், என்னங்க இப்படி பேசுறாரு. ஒரு முறை ஒரு வீடியோ கூட நான் போட்டிருந்தேன். இதுல பேசிட்டு இருக்கேன், நான் சுகந்தி சேனல்ல பேசிட்டு இருக்கேன். அதுல கூட சொல்லியிருந்தேன் நான், அவருக்கு உண்மையிலேயே வந்து விடுதலை புலிகளை வந்து தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்டா என்ன பண்றான்னா, சும்மா யாராவது சொல்றாங்க இல்ல, எங்க மாதிரி பழைய யாராவது சொல்றோம்ல, அதை கேட்க வேண்டிய அதை கேட்டு போய் அன்னைக்கு கதையா சொல்லிட்டு வேண்டிய ஒரு தடவை எவனோ சோப் சொன்னா போல. நம்ம தான் ஊர்ல என்ன பண்றோம், சோப் போடுறோம். சின்னதாயிடுச்சுன்னா நம்ம என்ன அதானி அம்பானியா இல்ல மோடியா, அந்த பழைய புதுசு என்ன பண்ணுவாங்க, ஓட்டி வச்சு யூஸ் பண்ணுவோம். இதை 1/2 மணி நேரம் பேசுறாங்க. சொல்லிட்டு என்ன சொல்றான், என் தலைவரை பற்றி என் தொடர்ந்து சொல்லி தர வேண்டாமா? ஏடா சோப் போடுறதா கேட்டா அவன் கேம்ப் போய் பார்த்திருப்பானா, அவன் பயிற்சி முகாம் பார்த்திருப்பானா, சில எல்லாம் சொல்ற இவங்க செய்யறதெல்லாம் செய்திருப்பானா, எவ்வளவு பேரு கூட்டு வச்சு காப்பாத்திருப்பானா? எதுவுமே கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பிரச்சாரத்தை நம்ம சுருக்கி கொண்டு அவனுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கணும். என்னது டிஃபென்ஸ் கேம் ஆடுறோம், நம்ம அஃபென்ஸ் கேம் ஆடணும். என்னது அடிக்கிற அடியில அவன் தலையை தேய்ச்சி 1 மணி நேரம் என்னன்னா நம்ம 1 மணி நேரம் பிரச்சாரம் பண்ணலாம். அடின்னா நீங்க பிசிக்கலா நினைச்சிடாதீங்க, சித்தாந்த ரீதியா. நம் திமுக பேசுறதுக்கே ஒரு யோகியதையே யாருக்கும் கிடையாது. ஏன்னா இந்த அடிப்படையில இருந்து உறுதியா வரவே இது அசையாத தூண் மாதிரி நிக்குது. இன்னும் 50 வருஷம் எதிர்கட்சியா இருந்தாலும் திமுக வந்து விடாது, அது ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா இது சித்தாந்த பலத்திலையும் தத்துவ பலத்திலையும் நிக்குது திமுக. அண்ணா திமுக அது ஆரம்பமே பாத்தீங்கன்னு சொன்னா அந்த இந்த திராவிடத்துடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, நான் சொன்ன அதுக்கு
அதனுடைய நோக்கம் எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சாங்க? வேற வேலை இல்லையா? ஒரு திராவிடம் ஒரு இயக்கம் எதுக்கு ஆரம்பிக்கிறாங்க? வேற வேலை இல்லையா? அவங்க எதுக்கு ஆரம்பிச்சாங்க? நமக்கு ரெண்டு ஆதிக்கம் இருக்கு. இங்க என்ன இருக்கு? ரெண்டு ஆதிக்கம் இருக்கு. ஒண்ணு தேசிய ஆதிக்கம், இன்னொன்னு ஆரிய ஆதிக்கம். நீங்க கோயிலு எங்க இருக்குன்னு சொல்ற, கோயிலு, நம்ம ஊர் விசேஷம், பண்பாடு, திருவிழா, இதுல எல்லாம் ஆரிய ஆதிக்கம். நம்ம மொழி எல்லாத்துலயும் எது? அவன் சிவபெருமான் சொல்றான், என்ன எனக்கு ஃப்ரெண்ட் அவன் தான் பேசுறேன், என்ன ரொம்ப க்ளோஸ், நாங்க டெய்லி மீட் பண்ணுவோம். நித்யானந்தாருக்கே ஃப்ரெண்டா இருக்கும்போது எனக்கு இருக்கக்கூடாதா? என்ன சொல்றாரு, என்ன திட்டுறதா இருந்தா கூட எதுல திட்டுங்கன்னு சொல்றாரு, தமிழ்ல திட்டுங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க இருக்கிற RSS இந்த சங்கி கோஷ்டி என்ன சொல்லுது, நாங்க நேற்று கூட பாத்தீங்கன்னா டிவியில சொல்றோம், தமிழுக்கு அந்த இது கிடையாது, தமிழ்நாட்டுல ஒரு டிவியில சொல்றான். எப்படி அந்த தைரியம் வருது? கடவுளே என்ன சொல்றான், இல்ல திட்டினா கூட எதுல திட்டுங்கிறான், தமிழ்ல திட்டுங்கிறான். ஆனா இவன் என்ன சொல்றான், அர்ச்சனை எல்லாம் வந்து சமஸ்கிருதத்துக்கு தாங்க பண்ணணும். அது வந்து உடனே என்ன பண்றான், முஸ்லீம் எல்லாம் இது பண்றாங்கன்னு சொன்னாங்க. என்னது முஸ்லீம்னா அவன் எப்பெல்லாம் முஸ்லீம் கொடுவான்னு கேட்டீங்கன்னா, இவன் ஒரு கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்க, என்ன ஏன்டா கோயில்ல விட மாட்டேன்னு கேட்டீங்கன்னா, பாய கேப்பியா, பாதிரியார கேப்பியா, நான் ஏன்டா போய் அவனை கேட்கணும்? அவனை என்ன சின்ன ஜாதி சொல்றான், எனக்கு எவன்கிட்ட தாவாவோ எவன்கிட்ட வக்காலுக்கோ அவனை தானே நான் பேச முடியும், சும்மா இருக்கிறவனெல்லாம் பேச முடியும். அவனை என்ன மசூதிக்கு வரவானான்றான், அவனை என்ன சர்ச்சுக்கு வரவானான்றான். நான் போக மாட்டேன், போனா எவனா வரவானா நான் சொல்றான். இவன் நம்ம வீட்டு டிவியில உட்காந்துன்னு பாருங்க, குருமுகி சமஸ்கிருதம் ஓணும்னு பேசுவான். இவன் டிவியில உட்காந்து ஐயர் என்ன சொல்றான், தமிழ் வானான்னு பேசுறான், தமிழ்நாட்டுல இருந்துகிட்டு. அப்போ அந்த தைரியம் எங்கிருந்து வருதுன்னு கேட்டீங்கன்னா, மேல மோடி கவர்மெண்ட் இருக்கு. என்னது மேல மோடி கவர்மெண்ட் இருக்கு. இங்க இருக்கக்கூடிய எதிர்கட்சி அவங்களுக்கு அடிமையா இருக்கு. யாரு? எடப்பாடி கோஷ்டி அடிமையா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, தைரியமா, அதுவும் 10 வருஷம் பாட் பண்ணிருக்காங்க. இது ஏதோ எடப்பாடி கோச்சில வந்து நினைங்க, அது தத்துவ பிழையே உள்ள கட்சி அது அதிமுக. எப்படின்னு கேட்டீங்கன்னா, நெருக்கடி நிலை வருது. அப்ப எம்ஜிஆர் ஆட்சிக்கு வரல, ஒண்ணு கிடையாது. அப்பதான் கட்சி ஆரம்பிச்சாரு. யாரு? எம்ஜிஆர். அவர் ஆரம்பிச்சோடது 77 நெருக்கடி வருது. கட்சி ஆரம்பிக்கல, பதவிக்கு வரல. சாரி, கட்சி ஆரம்பிச்சாரு, பதவிக்கு வரல. ஆனா எம்ஜிஆர் இந்த மாதிரி நெருக்கடிகளை மிசா வருதுன்னு நான் சொன்ன பாருங்க, திராவிடம் 2 நோக்கத்துக்காக இருக்குது. ஆரியத்தை எதிர்க்க வேண்டும், தேசியத்தை எதிர்க்க வேண்டும். அதுதான் திராவிடத்தினுடைய அடிப்படை. நம்முடைய வேலை அது 2 தான். நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பண்பாடு இதுல வந்து இங்க ஆதிக்கம், அரசியல் யார் நம்மளை ஆட்டி படைக்கிறான், ஜிஎஸ்டி எவன் கொடுக்குறான், செல்வம் தானே கொடுக்குறான். நம்முடைய உரிமைகள் எல்லாம் யார் எடுக்கிறது, நீட்டு வேணும்னு எவன் சொல்றான், கல்வியில எவன் கை வைக்கிறான், செல்வம் மட்டும் தானே கை வைக்கிறான். அப்போ 2 எதிரிகள் தான் நமக்கு, ஒண்ணு தேசியம், இன்னொன்னு ஆரியம். நீங்க அதை அப்படியே சின்ன சின்ன பாத்துக்கலாமே தவிர தத்துவார்த்த ரீதியா பார்த்தா இந்த 2 எதிரிகள் தான். அப்போ காங்கிரஸ் வந்து தேசிய எதிரியா இருந்தது, RSS வந்து இது பண்பாட்டு எதிரியா இருக்கு, ஆரிய எதிரியா இருக்கு. சரிங்களா? இப்ப என்ன ஆகி போச்சுன்னா, தேசியம் ஆரியமும் ஒன்னாகி போச்சு. தேசியமும் பிஜேபி, ஆரியமும் பிஜேபி. காங்கிரஸ் துமில் ஆயிடுச்சு. என்னன்னா, அதுல இருந்த RSS காரன் பூரா எங்க போய் சேர்ந்தான், காங்கிரஸ் மட்டும் இல்ல, கம்யூனிஸ்ட். வெஸ்ட் பெங்கால்ல யார் வந்து போய் RSSல சேர்றான், இதுல பிஜேபில கம்யூனிஸ்ட் இதுல இருந்தாங்கன்னா போய் சேர்றான். அப்ப என்னன்னா, பிரணாப் முகர்ஜி எங்க இருந்தாரு, காங்கிரஸ்ல இருந்தாரு, எங்க போய் நிக்கிறாரு, RSSல நிக்கிறாரு. அப்போ அது ஒரு சித்தாந்தம். அவங்க கட்சியில கிடையாது, கம்யூனிஸ்ட். திமுக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. கம்மியா இருக்கலாம், எங்க வாயை தந்தா உழைப்பாங்க பயம் இருக்கலாமே தவிர அந்த ஆமா அந்த சித்தாந்தம் இன்னும் நீங்க போராட்டம் பண்ண முடியாதுல்ல. கொஞ்சம் இது பண்ணாலே கண்டுபிடிச்சு நம்ம காது திருப்பி போட்டுருவாங்க. அதனால இங்க வேலைக்கு ஆகாது. தீக்கா சொல்லவே தேவையில்ல, அங்க வந்தா வரமாட்டாங்க. மீதி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா, அதனாலதான் இன்னைக்கு கருப்பு சட்டை தான் வீரியமா இருப்பாருங்க. நீங்க இந்த RSSக்கு தமிழ்நாடு மட்டும் ஏன் இவ்வளவு பெரிய எதிர்ப்பா இருக்குன்னு கேட்டீங்கன்னா, இந்த மண் அப்படி, இந்த பெரியார் என்கிற ஒரு இது அந்த மாதிரி. சில பேர் சொல்றான், பெரியாருக்கு முன்னாலேயே அவர் இருந்தாரு, பெரியாருக்கு முன்னாலேயே இவர் இருந்தாரு, அவர் இருந்தாரு, எல்லாம் இருந்தாருதான். என்ன ஆணி புடுங்கினாருன்ற நான் அது இருக்குது இல்ல. இப்ப கூட இவரு சொல்லியிருந்தாரு, அவர் அண்ணாமலை இருக்காரு, புதுசா IPS சினிமா இருக்காரு, விசாரிக்கணும். என்னங்க சராசரி அறிவியல் பேசுங்க என்னங்க, இல்ல இல்ல இது அது கூட ஒரு தகுதியில அவர் சொல்றாரு,
கொரோனால இவ்வளவு கஷ்டப்படும், இவ்வளவு நெருக்கடி இருக்கு, தொழில் நசுங்கி போயிருக்கு, இதெல்லாம் இருக்கு, என்னடா பண்ணீங்க அப்படின்னு கேட்டா, இப்போ அமெரிக்கா கூட கேட்டா ஒரு திட்டம் சொல்றான், இப்ப இங்கிலாந்து கேட்டா ஒரு திட்டம் சொல்றான், பிரான்ஸ்ல கேட்டா ஒரு திட்டம் சொல்றான். மோடி என்னடா பண்ணாருன்னு சொல்லி கேட்டா அப்பதான் தாடி வளர்த்திருக்காரு. என்னது என்ன வளர்த்திருக்காரு? தாடி வளர்த்திருக்காரு. உங்களுடைய துன்பத்தையும் துயரத்தையும் கொண்டு பேசினார்கள் மாதிரி பேசுறான். உங்கள் துன்பத்தையும் துயரத்தையும் என்ன உங்களுடைய வேதனையும் கண்டு தாங்க முடியாமல் நீளமாக தாடி வயதை வளர்க்கிறேன்னு சொல்லி என்ன பண்றான்? ஆமா அப்படிதான் சொல்றான். என் கேள்வி என்னன்னா, ஒரு மோசமான நிலையில இருந்த தமிழ்நாடு இந்த கொரோனா ஸ்டாலின் பதவியேற்றுக் கொள்ளும் போது இருந்தக்கூடிய ஒரு எதுவுமே ஒழுங்கு இல்லை, அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்தது. ஆக்சிஜன் கிடையாது, படுக்கை கிடையாது, மருந்து கிடையாது, ஒண்ணு கிடையாது. அந்த நிலையில பதவியேற்று அதான் ஒருத்தர் சொன்னாரு டீ கடையில, தேர்தல் கமிஷனை திட்டினார். ஏங்க திட்டுறீங்க அப்படின்னு கேட்டேன். ஸ்டாலினை 1.5 மாசம் நீங்க இது பண்ணாம வச்சது தப்பு. தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிருக்கணும்? ஓட்டை உடனே எண்ணி இருக்கணும். நீங்க ஓட்டை எண்ணல, அதனால 1.5 மாசம் இங்க ஒரு அரசற்ற தன்மை ஆயிப்போச்சு. ஸ்டாலினை நீங்க அன்னைக்கே எண்ணி இருந்தா அவர் உடனே என்ன ஆயிருப்பாரு? 1.5 மாசம் முன்னாடியே முதல்வர் ஆயிருப்பாரு. இவ்வளவு பேர் செத்து இருக்க மாட்டான் கொரோனால. 2வது ஆளு எனக்கெல்லாம் கொரோனாவே வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் போய் ஆக்சிஜன்ல தான் 20 நாள் இருந்துட்டு தேவையில்ல. அப்போ ஸ்டாலின் அவ்வளவு ஒரு நல்ல நிர்வாகம் பண்றாரு. அந்த பார்வை நல்ல பார்வை தான். 1.5 மாசம் முன்னாலே வந்திருக்கும் பார்வை ஒரு நல்ல பார்வை. அப்போ இவ்வளவு செயல்படுறாரு. ஆனா நான் ஸ்டாலினை பாக்குறேன் டிவில டெய்லி அடக்கா ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கிறாரு. அவர் தாடி எல்லாம் வளர்த்தது இல்லை. இப்ப பிரச்சனை என் கேள்வி என்னன்னா, நீ தாடி வளர்க்க சேவிங் பண்றது இங்க முக்கியம் கிடையாது. நீ என்ன ஆணி புடுங்கன்றதுதான் அதானே முக்கியம். மோடி தாடி மயிரை வச்சுனா என்ன பண்ண, வீட்டுக்கு ஒரு மயில் கொடுக்குறாருன்னு வச்சுங்க, பேங்க்ல வச்சு லோனா வாங்க முடியாது. மோடி மயிலுங்கண்ணா வச்சுக்கோண்ணா இல்ல, ஒரு அண்ணாமலையில ஒரு தலைவங்க யாராவது ஒரு தொண்டர் பேசலாம், என்ன சொல்றீங்க? இல்ல என் மேல ஒரு சாதாரண ஒரு ஆள் பேசலாம். நீ ஒரு தலைவராக ஒரு மாநில கட்சிக்கு அதுவும் ரிப்பேர் பண்ண வந்துக்கிற முருகன் சரியில்லை, அவர் வேல் கோணையா இருந்ததுன்னா இவனை கொண்டாந்துருக்காங்க. அவங்க எடுத்து போன வேலு கோணையா இருந்ததுதான், அதனால இவனை கொண்டாந்துருக்காங்க. அப்போ கலைஞர் என்கிற மனிதன் எவன் கூட எல்லாம் போட்டி போட்டாரு. அவர் பெரிய ஆளு கூட போட்டிருக்காரு, சின்ன ஆளு கூட போட்டார். கடைசி வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டு வரலாற்றுல பெரியாரா இருக்கிறது சுலபங்க, அண்ணாவா இருக்கிறது சுலபம். கலைஞராக இருப்பது என்பது இமயமலையில தலைகீழா ஏற மாதிரி ஒரு காரணம். பணம் இருக்கிறதுக்காக கிடையாது, ரொம்ப கஷ்டம். என்னன்னா நாங்க ஓட்டு வானா கம்பெனி, என்னது ஓட்டு வானா கம்பெனி, ரொம்ப பேசுனா போய் ஓட்டு போட மாட்டேன். என்கிட்ட என்ன பண்ண முடியாது, ஓட்டுக்கவே முடியாது. ஏன்னா நாங்க ஓட்டு வானா, ஓட்டு ஓடணும்னா உன்னை என்ன பண்ணணும், நானு வேண்டி விரும்பி இருகரம் கூப்பி பணிந்து பாதமலை தொட்டு எப்படியாவது லைஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும், அந்த ஓட்டு வாங்க. நான் தான் எனக்கு வானான்றேன். அப்போ பெரியாரா இருப்பது எளிது, கல்ச்சரியா இருப்பது எளிது, எதிர்பார்ப்பும் கிடையாது, எதுவும் கிடையாது. அண்ணாவா இருப்பது எளிது. என்ன கேட்டீங்கன்னா யாருக்கிட்டே சுடு சொல்ல மாட்டாங்க, ஆனா லட்சியத்தில் உறுதியா இருப்பாரு, அது ஒரு விஷயம். ஆனா அவர் நம்ம சமூக அழுக்கில அவர் கொஞ்சம் பரவாயில்லையா ஜாதி யாரு அண்ணா. ஆனா கலைஞர் எப்படின்னு கேட்டீங்கன்னா கலவை. அவர் எப்படின்னா பெரியார சமூக விஷயங்களை பிரதிபலிப்பார் கலைஞர். பாத்தீங்கன்னா நீங்க கலைஞர் ஒரு அரசியல் பெரியார் என்ன பொறுத்தவரை கேட்டீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். அவர் சமூக விஷயங்கள்ல பெரியாராகவும் அரசியல் விஷயங்கள்ல அண்ணாவாகவும் இருக்கிறார். யாரு? கலைஞர். நீங்க அவருடைய வரலாறு எடுத்து பாருங்க, கரெக்டா எல்லாமே உங்களுக்கு ஒரு பொருத்தப்படாது. அதனால கலைஞராக இருப்பது கடினம். இன்னும் சொல்றானேயா, அவர் மஞ்சப்பை எடுத்துன்னு வந்தாரு, அவர் திருட்டுரை எழுதி வந்தாரு. யாரு கேட்டா கண்ணதாசி எழுதி வச்சாரு. கண்ணதாசி எழுதி வச்சாருன்னா அது கரெக்டா இருக்கு. எழுதினாரு, நோட்டீஸ் கொடுத்தாங்க. கோர்ட் என்ன சொன்னாரு, நான் எழுதுனா நான் சொல்லணும்ல, சொல்லலையே, நான் தப்பா சொல்லிட்டேன். அப்போ இவன் தான் ஒரு ஆளு. அதே ஒரு தகவல் சொல்ல பாருங்க உங்களுக்கு. கலைஞர் 500 ரூபாய் சம்பளம் வாங்கும் போது 500 ரூபாய் இன்னைக்கு இல்லை. அவரு நான் சொல்றது 50க்கு முன்னால 57 சட்டமன்ற உறுப்பினர். அவர் சட்டமன்ற உறுப்பினர் ஆகிறதுக்கு முன்னே சொந்த கார் வச்சிருந்த முதல் திமுக கார் அவரு. அந்த டைம்ல ஞாபகம் வச்சுங்க. இவன் திருட்டு ரயிலுங்கிறான், மஞ்ச பைங்கிறான்.
சிவாஜிக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுங்களா? கதாநாயகன் அவரு 250 ரூபாய். கலைஞர் அவரை மாதிரி ஒரு வசனம் கட்டாங்க அவரு நடிகர் அவரு. அப்ப என்ன ஒரு ஆளுமையில இருந்திருப்பாரு. என் கேள்வி என்னன்னா, பணக்காரனா இருக்கு, ஏழையா இருக்கு, அது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஏன் பொய் சொல்றீங்க? ஏன் ஒரு மனிதனை சிரமப்படுத்துறீங்க? ஆதாரமே இல்லாத ஆசியாலே பெரிய பணக்காரங்கிறது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, கலைஞர் சொந்தக்காரன் அப்பயும் படம் போடுறது கலைஞர் குடும்பம். ஒரு ரேஷன் கார்டு எத்தனை பேர் இருக்கானா, அதானே அவன் குடும்பம். ஊர்ல இருக்கிற ரேஷன் கார்டெல்லாம் சேர்த்து ஒரு குடும்பம் போறீங்கன்னா, நீங்க எப்ப தைரிய பயில இருக்கணும் இல்ல? நீங்க கலைஞர்னா கலைஞர் கொடுத்து போடுங்க. அப்ப ஜெயலலிதா போடுங்க, மைசூர்ல இருக்கிறவங்க அவங்க இவங்க எல்லாரும் ஏற்காந்து போடுங்க. நேர்மை இருக்குல்ல. இங்க அதான் சொல்றேன், இங்க சம பார்வை அயோக்கிய பசங்க பார்வையே எல்லாம் கண் பார்வையே இடமாறு தோற்றப்படுங்க. அதனாலதான் திமுக ஆட்சியை சொல்லுவானுங்க, அண்ணா திமுக காவல்துறை சொல்லுவாங்க. எப்பேற்பட்ட ஒரு யோசனை. எம்ஜிஆர் அந்த மாதிரி என்ன பண்ணாரு, அந்த முதல் நெருக்கடி வந்த உடனே பதவிக்கே வரல. உடனே என்ன பண்ணாரு, நான் சொன்ன பாருங்க, திராவிட எதுக்கு உருவானது? தேசியத்தையும் ஆரியத்தையும் எதிர்ப்பதற்காக உருவான இயக்கம் இது. இந்த இயக்கத்துடைய பேரை எப்படி மாத்துறாருன்னு தெரியுங்கன்னா, முதல் பலி அகில இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற. அப்போ தேசியத்தை கொண்டாந்து எது உள்ள விட்டாரு? எங்கேயாவது நல்ல கேட்டாவே இருக்க முடியுமா? இல்ல நல்ல கைசடன் இருக்க முடியுமா? அவர் எம்ஜிஆர் தேசியத்தின் திராவிட விஜயகாந்த் கொடுத்தா பாருங்க, தேசிய முற்போக்கு திராவிட கொடுத்துட்டு பெரியாருக்கு படைய படம் பாருங்க. பெரியார் படம் தான் ஊதுவத்தி எல்லாம். அப்ப என்னன்னா, இவனுக்கு பெரியார பத்தியும் தெரியல, இவனுக்கு வாரபாயத்தை பத்தியும் தெரியல. ஆமாங்க, உங்களுக்கு ஒரு தெளிவு தான் நீங்க தப்பு பண்ண மாட்டீங்கல்ல. நான் பெரியார் சொன்னா நான் கருத்து கொடுக்குறேன். பெரியார் நான் நல்லா பூசி வீசி போட்டுருக்கேன். கையில ஒரு இவ்வளவு தூரம் கருத்து கட்டினேன். எவனையும் காப்பாத்தில அண்ணா உங்கள் இதுல இருந்து இது வரைக்கும் எல்லாம் கட்டியிருந்தானுங்க. எல்லாம் பார்த்தா ரெஸ்ட் பேண்ட் மாதிரி ஒருத்தனை தேங்கலையே. அப்போ எனக்கான தெளிவு இருக்குல்ல, எம்ஜிஆருக்கு அந்த தெளிவு இல்லை. தேசியத்துல தேசிய படுகொலையில முதல்ல திராவிட இயக்கத்தை தள்ளவர் யாரு? எம்ஜிஆர். நீங்க அங்கிருந்து வாங்க. அடுத்து முதல்ல பாதி பள்ளத்துல உண்டாரா தேசிய பள்ளத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா 80ல ஆரிய படுகொலையில விழுந்து சிதைந்து போன இயக்கம் அண்ணா திமுக. பூரா அப்பதான் இந்த இந்து முன்னணி, பொது முன்னணி, அந்த முன்னணி, இந்த முன்னணி எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா அப்பதான் வந்தாங்க. பெரிய பிளானே பண்ணாங்க. அவங்க அவர் ஜெயலலிதா கொண்டாங்க, அவர்கிட்ட இது பண்ணி அந்த ராமன் தேடி செய்து ஒரு படம் வந்து பாருங்க. அப்பல இருந்து காஷ்மீர்ல கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணாங்க. ஆனா எம்ஜிஆர் தெளிவா அந்த நேரத்துல இருந்துட்டார் போல. இந்த மாதிரி இருந்தாலும் கல்யாணம் பண்றது என்னடா அப்படின்ட்டு விட்டுட்டார் போல. இல்லைன்னா இன்னும் அப்படியே கொண்டாந்து சேர்த்து அந்த இயக்கத்தை எடுத்துட்டாங்கல்ல. எம்ஜிஆர் ஒரு ஆளை வச்சு சித்தாந்த ரீதியா கட்சி பேரையும் தேசியத்தை மாற்றி நடைமுறையிலும் ஆரியத்தை ஏற்றுக்க வச்சு அங்க பாத்தீங்கன்னா அதுக்கும் பிஜேபி வித்தியாசமே இருக்காது. நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் கௌரவம் எடுப்பான், இது வச்சிருப்பான். எல்லாருமே ஒரு பிஜேபி என்ன பண்ணுதோ அவ்வளோத்தையும் பண்ணுவான். அப்புறம் என்ன, அதனாலதான் இப்ப கரெக்டா எங்க போய் சேர்ந்துட்டாங்க. அதனாலதான் நான் முதல்ல சொன்னேன், திமுக நிற்கிறது என்பது வெறும் கட்சி பலத்தால மட்டும் இல்ல. தயவுசெய்து கட்சிக்காரங்க நீங்க காலத்து உழைப்புன்றது முக்கியம். நீங்க தான் வேறு விளைச்சல். ஆனா இந்த சித்தாந்தம் தான் உங்களுக்கு என்ன கொடுக்குது? அந்த விளைச்சலை கொடுக்குது. நீங்க என்ன வேலை வாங்கி வந்தாலும் முளையணும்ல. நீங்க என்ன விவசாயம் பண்ணாலும் என்ன ஆகணும்? விளைச்சல் இருக்கணும்ல. அது ஏன் விளையுது? இந்த சித்தாந்தம் இங்க பரவலா நல்லா ஊறி இருக்கு இந்த மண்ணுல. அதனால டப்புன்னு உங்களுக்கு வெற்றி எடுக்குது. சித்தாந்தம் இருக்கிற வரைக்கும் உங்களுடைய வெற்றி. ஐயா சொன்னாரா 180 சீட் யாரு சக்தியில் சொன்னாரா? சக்தி மணி இந்த கொரோனாவை ஞாபகம் பண்ணி கொண்டு ஸ்டீராய்டு நிறைய கொடுத்துருக்காங்க. இது அப்போ அவ்வளவு வெற்றியெல்லாம் அதனாலதான் கிடைக்குது. அப்போ எதிரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய இயக்கம், இதனுடைய அடிப்படை இல்லாத இயக்கம். நான் சொல்ல வர்றதுதான் இவ்வளவு நேரம் சொன்னதனுடைய இது என்னன்னா, திமுக அடிப்படையில இருக்கக்கூடிய தேசியத்தின் கலைஞருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் அந்த ரெண்டினுடைய எதிர்ப்பு தெளிவா இருக்கும். ஏங்க அவருக்கு என்ன மிஸ்ஸா கொண்டு வந்தா சரி, என்ன கொண்டு வரையா கொண்டு இவனுக்கு டெல்லிக்கே போய் கைது போட்டு வரானுங்களே. இப்போ யாரு இந்த எடப்பாடி கோஷி அது இதெல்லாம் இவங்களை கேட்கவே இல்லைல்ல. அது மாதிரி இருந்தா என்ன ஆயிட போகுது? அதுல கலைஞர் இன்னொன்னு பண்ணாரு, இந்தியா கூட நெருக்கடி, வாழ்நாள் எதிரிகள் திமுக அழியணும்னு நினைச்ச அயோக்கியர்கள் எல்லாம் காப்பாத்தினார். யாரு? கலைஞர். நெருக்கடி திமுக அழியணும்னு நினைச்சவன் அவனெல்லாம் என்ன பண்ணாரு? பத்திரமா காப்பாற்றி. இந்த மாதிரி பக்குவம் யாருக்குமே கிடையாது. என்னன்னா அவருக்கு ஒரு தலைவனுக்கு அளவுகோல். ஒரு தலைவனா அவனுக்கு என்ன அளவுகோல்? அவன் ஜனநாயகத்தை எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு தான் அளவுகோல். தன்னுடைய ஆட்சியை தூக்கி காலடியில கீழே போடுறான்னு சொன்னா அதோட ஒரு பெரிய உறுதிப்பாடு என்ன இருக்கு?
அதை செய்தார் கலைஞர். ஈழத்துக்குன்றாங்கல்ல, அமைதிப்படை திரும்பி வந்தது இல்ல, அங்க இருந்து யாரால் வந்தது? முதல் கலைஞர் விபி சிங் கிட்ட சொல்லிதான் அந்த அமைதிப்படை திரும்பி வந்தது. அந்த அமைதிப்படையை இவர் ஒரு முதலமைச்சர் சும்மா டெல்லியில இருந்து இவன் வந்தாலே, அமித்ஷா வந்தாலே போய் ஏர்போர்ட்ல வந்து முட்டி போட்டு 3/4 மணி நேரம். ஆமா, ஆனா கலைஞர் கேட்கிறாங்க, என்னங்க இந்த நாட்டினுடைய ராணுவம் வந்து நீங்க போய் வரவேற்க மாட்டீங்க, என் இனத்தை கொண்ட ராணுவத்தை நான் வரவேற்க மாட்டேன். தெரியாத விஷயம் இந்தியாவில் எவனாலும் சொன்னா நான் சொல்றேன். அதனாலதான் விபி சிங் சொன்னாரு, என்னுடைய வீட்டின் கதவுகள், என்னுடைய காது இரண்டும் எந்த நேரமும் கருணாநிதிக்கான திறந்தே இருக்கும் சொன்னார். யாரு? விபி சிங் சொன்னார். சும்மா சொல்றாரு அவரு. இதுக்கு காரணம் சொல்றாரு என்னன்னா, ஒரு லட்சிய உறுதி கொண்ட நம்பக்கூடிய கூட்டணியா கலைஞர் இருக்கிறாரு. விபி சிங் தமிழ்நாட்டுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஒண்ணு இல்ல. கலைஞர் அவர் எப்படி மதிப்பிடா இருப்பாரு? நான் முதல்ல சொன்னல, ஒரு மனிதனை வந்து எப்படி பார்க்கணும்னு சொன்னல, அவன் சாதனை, அவனுக்கு கிடைத்த பாராட்டு, அவனுக்கு கிடைத்த அவன் சந்தித்த சவால்கள், அப்படிதான் அவளுக்கு ஒண்ணும் எதுவுமே பண்ணாம மூப்பனார் மேல ஒரு கட்சிக்கு தலைவராக இருந்து என்ன பண்ணாரு? மூப்பனாரா இருந்தாரு, அவர்தான் என்ன பண்ணாரு? பான்பராக் போட்டு பார்த்தாரு. என்ன அப்புறம் என்ன அவர் பேசுறதுக்கே கீழே தமிழ்ல இது போடுவாங்க, செந்தமிழ் நாவலர் என்ன அப்படியே இருக்குது. வாழும் ஒரு நொடி வரைக்கும் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வந்து அந்த உச்சகட்ட ஒரு ஆக்ஷன்லயே வச்சிருந்த ஒரு கலைஞர். கோச்சு பாருங்க, அண்ணாதிமுக என்னங்க 2.5 மாசம் ஆகுது திமுக வந்து பூரா பேரும் வரானேங்க, எம்பில இருந்து நீ என்ன அப்ப அந்த கட்சிக்கு விசுவாசம் பண்ணு? நீ வர்றது போ. ஆனா நீ அந்த அண்ணாதிமுக என்ன அந்த ஒரு எம்பி கொடுத்தாங்கன்னா நீ 6 வருஷம் ராஜ்யசபா எம்பி, நீ சாகிற வரைக்கும் இருக்கணும். இல்ல ரைட் ஆர் ராங், நீ கொள்கை ரீதியா திரும்பி வந்தீங்கன்னா ஓகே. ஆனா நீ அப்படி இல்லையே. அப்போ 14 வருஷம் ஒரு கட்சி எதிர்கட்சியா வச்சிருந்தாருன்னு சொன்னா எந்த அளவுக்கு அவர் வலிமையா இருக்கணும், மனதிடமா இருக்கணும். என்ன அவமானம், அவர் வாழ்க்கை பூரா முள்ளு, துரோகம், நன்றி கட்டத்தனம், அவரை பயிக்கிறது. இன்னைக்கு வந்து பையன் கூட சொல்லுவான், அவர் திருப்பதியில் வந்தாருங்க, இதுல வந்தாருங்க, அதுல வந்தாருங்க. என்னன்னா இந்த மீடியா பரப்பக்கூடிய ஒரு பொய் பிரச்சாரத்தை வந்து எளிதா பயன்படுத்தலாம். நீங்க அவரே சொல்றாரு ஒரு இன்டர்வியூல, நீங்க இவ்வளவு பெரிய அனுபவத்தோட கடந்து வந்திருக்கீங்க, என்ன நினைக்கிறீங்க, எப்படி இது பண்றீங்கன்னா, இல்ல சாதிய ஒடுக்குமுறையை நான் வந்து இன்னமும் சந்திக்கிறேன். யாரு எப்பேற்பட்ட தலைவர், 5 முறை முதலமைச்சராக இருந்து என்ன அவ்வளவு பெரிய சாதனை. கலைஞருடைய, நான் விளையாட்டு சொல்ல, அவருடைய உதிர்ந்து போன மயிருக்கு கூட ஈடாக எவனுடைய சாதனை தமிழ்நாட்டில் அரசியல் கிடையவே கிடையாது. நாங்களே உணர்ச்சி வச்சு அந்த மாதிரி எல்லாம் பேசுறாங்க. நீங்க சாதனைன்னு கேட்டீங்கன்னா 3 மணி நேரம் பேசுறேன். அவ்வளவு சாதனை இருக்கு. வெறும் சமூக நீதி சாதனைகள் மட்டும் கேட்டீங்கன்னு சொன்னா, இந்தியாவில உள்ளாட்சியில 33% கொடுத்தது யாரு? பெண்களுக்கு. கலைஞர் தான் கொடுத்தாரு. இந்தியாவிலே பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்தது யாரு? கலைஞர் தானே கொடுத்தாரு. அரசு வேலைகள்ல 30% பெண்களுக்கு கொடுத்தது யாரு? பெண்களுக்கு மட்டும் சொல்றேன் நான் சொன்னது எல்லாமே. முதல் பெண் டிரைவர் யாரு? முதல் பெண் காவலர் யாரு? 5வது வரைக்கும் முழுசுமே பெண்கள் தான் இருக்கிற டீச்சரான்னு சொன்னது யாரு? கலைஞர். வேற யாருன்னா அந்த மாதிரி சொல்லிருக்காங்கன்னு சொல்லுங்க. வெறும் ஒரு பெண்களுக்கு மட்டும் இவ்வளவு சொல்லு. ஏங்க நீங்க வந்து என் பையன் இதுல வேலை செய்யறான், அமெரிக்காவுக்கு போறான் வரான், என்ன எப்படி அவருக்கு தெரிய அப்பா டக்கு புரியுதாரு? அதெல்லாம் கிடையாது. கலைஞர் என்கிற மனிதன் 1997 அந்த ஐடி கேடர் ஒரு இந்தியாவில எவருமே செய்யாத முடிய ஒரு ஐடி கேடர் எப்போ 1997 போடுறாரு. அதோட நிறுத்தல. 1999 உலக தமிழ் இணைய மாநாடு நடத்துறாரு. இந்தியாவில் எந்த மொழியும் அந்த ரேஞ்சுக்கு வரவே இல்லை. என்னன்னா அந்த மனிதனுடைய தொழில்நுட்பம் 70 வயசுல கம்ப்யூட்டர் கத்துக்கிறாருங்க. யாரு? கலைஞர். அந்த ஐடி சிட்கோ யார் போட்டது? சிட்கோ யார் போட்டது? ஆனா ஏதாவது ஒரு பால் பண்ணணும்னு வச்சீங்க, நீங்க என்ன முடியும்? ஒரு நல்ல நூலகம் கட்டி ஆசியாவிலே பெருசு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா அது சேர்த்து எவ்வளவு வாங்கினா அது கல்யாணத்துக்கு வாடகை விட்டு எச்சரிக்கை போட்டுறது, அதுல புத்தகத்தை ரேக்கெல்லாம் காலி பண்றது, கக்கூசுல தண்ணி வராம பண்றது, பால் பண்ணணும்னா யார்கிட்ட முடியும்? நீங்க இந்த புதிய தலைமைச் செயலகம் ஒண்ணு இருக்கு இல்ல, இப்போ இல்ல அது வந்து கட்டினாங்க, அதை என்ன மாத்திட்டாங்க, இதா மாத்திட்டாங்க, ஆஸ்பத்திரியா மாத்திட்டாங்க. அது ரொம்ப பேர் நம்மளும் கூட என்ன நினைக்கிறாங்க, ஏதோ ஒரு கட்டடம், அந்த கட்டடத்துக்கு ஜெயலலிதா மாத்திட்டாங்க. அது இன்னொரு பெரிய அரசியல் இருக்கு இந்த கட்டடத்தில். ஒரு கட்டடங்கிற அளவுலயே அது சிறந்த கட்டடம். என்ன
தண்ணியில இருக்குங்க. ஒரு ஒரு கட்டடங்கிற அளவுலயும் ஒரு சிறந்த கட்டடம் என்னன்னா 100 மார்க் கிரீன் மார்க் வாங்கினது, 100% கிரீன் மார்க் வாங்கின ஒரு கட்டடம் இது. அந்த கட்டடம், அந்த கட்டடத்தை கட்டின நிறுவனம் 60 நாடுகள்ல பாராளுமன்றத்தை கட்டி கொடுத்த நிறுவனம். சும்மா கிடையாது, பார்த்து 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 பண்ணாரு. அது என்ன பண்ணாங்க, ஒரு பிரைமரி ஹெல்த் சென்டர் மாதிரி ஆக்கி வச்சிருக்காங்க. அங்க போனா மஞ்சள் மாத்திரை சிவப்பு மாத்திரை எடுத்து கொடுத்து பண்ணிருக்காங்க. சரி, அதுக்கு எவ்வளவு செலவு? அதுக்கு 430 கோடி செலவு. அதை இந்த பாய் பண்றதுக்கு ஒரு 89 கோடி செலவு. எப்படி ஜெயலலிதா புத்திக்கிறது? மெட்ரோ ரயிலே கிடைக்க பார்த்தது. நான் மோனம் வைக்கிறேன், அதை வைக்கிறேன், மோனம் வைக்கிறேன், இதை வைக்கிறேன், அதை வைக்கிறேன்னு சொல்லி அதுகிட்ட நூலகத்தை பாட்டு பண்ணிச்சா, தலைமைச் செயலகத்தை பாட்டு பண்ணிச்சா. அந்த கட்டடத்துல ஒரு அரசியல் இருக்குன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இருக்கக்கூடிய சட்டமன்றம் இருக்குல்ல, குரு எல்லாம் இருக்காங்கல்ல, ஸ்டாலின் எல்லாம் இருக்காங்கல்ல, இந்த சட்டமன்றம் நமக்கு சொந்தமான இடம் அல்ல. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் மிலிட்டரிக்கு சொந்தமான இடம். அது உள்ள ஒரு ஜன்னல் பிரேமை நீங்க மாத்தணும்னா கூட யாருக்கு பர்மிஷன் வாங்கணும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். ஜன்னல்ல ஒரு பிரேம் போயிடுச்சு, ஒரு கண்ணாடி மாத்தணும்னா நீங்க யாருக்கு பர்மிஷன் வாங்கணும்? அவங்க கிட்ட வாங்கணும். கலைஞருக்கு அது நீண்ட நாளா அவர் தான் சுயமரியாதை தரன்னு சொன்னல. நீங்க கலைஞரை எப்படி உருட்டி பிறட்டினாலும் அவர் சுயமரியாதை போய் நிற்கும். அதனாலதான் அவரால் ஒரு விஷயத்துல தத்துவத்துல எவன் ஸ்ட்ராங்கா இருக்கானோ அவன் எல்லாத்துலயும் ஸ்ட்ராங்கா இருக்கும். கலைஞர் அந்த மாதிரி. அதனால அவர் என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டுக்குன்னு சுயமரியாதையோட நமக்குன்னு என்ன இருக்கும், தமிழ்நாட்டு சட்டமன்றம். ஆனா அது சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கட்டுப்பட்டதுன்னா எப்படி அது? அதனால பார்த்து பார்த்து கட்டினாரு. இது குரங்கு நாசகாரி யாரு? ஜெயலலிதா ஒரு நாசகாரி, ஆரியத்தினுடைய கையாள் யாரு? நீங்க ஏதோ ஒரு தலைவர் வந்தாங்க, தமிழ்நாட்டை நாசம் செய்வதற்கு திட்டமிட்டு ஆரியத்தால் அனுப்பப்பட்ட ஒரு எதிர்ப்பு ஏவுகணை தான் யாரு? ஜெயலலிதா. நீங்க ஒரு அதுக்கு கருணையே காட்டக்கூடாது. நீங்க அதிமுக கட்சிக்கோ ஜெயலலிதாவோ பாவ புண்ணியமே என்ன பண்ணக்கூடாது. நம்முடைய இன எதிரிகள் அவங்க, தமிழ்நாட்டை நாசம் செய்தவர்கள்.